ஷேர் பண்ண சிவா. இந்த சம் வந்து கண்டைன்ஸ் டம்மி, அப்புறம் வந்து எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் கண்டுபிடிக்கணும், கிளப் பண்ணி எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து தரேன். ம். ஓ அப்படியா? ஓஹோ. ஒரே நிமிஷம் எங்க. எந்த பேஜ் நம்ம சொல்லுங்க சிவா. வச்சிருப்பேன். வச்சிரு கணேஷ். ஒன். சாரி. 193. எந்த சம்? ஆ இல்ல சிவா, இங்கேயே சொல்லுங்களேன், நான் இப்படியே கூட மாத்திக்கிறேன் எங்கன்னு. நீங்க போட்டோ போட்டோ அனுப்பிச்சு விடுங்க. சூப்பர். அத நான் அப்படி இது பண்ணி ஓகே சிவா, சூப்பர். நான் அப்ப அதை அப்படியே இது பண்ணிக்கிறேன்.
ஓகே சிவா. நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெப் 2 வந்து ரோ வைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஸ்டெப் 3 அலைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் பேலன்ஸ்டு மேட்ரிக்ஸ் இல்ல. அப்புறம் வந்து sum. உங்களுதுல எது சிவா இது? ஆ பேஜ் 5 தான் வருது சிவா. 1 2 3 4 5. இல்ல சிவா, 1 கரெக்டா? 2 3 4 5. லைன்ஸ் நீங்களே 5 லைன்ஸ் தானே போட்டிருக்கீங்க. 1 2 3 4 5. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஆஹா. ஓ சரி 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 சரி. ஓகே ஓகே. மத்தபடி புக் ஆன்சர் வந்ததா சிவா? குட் சிவா, சூப்பரா போட்டிருக்கீங்க. வெரி நீட். சிவா எப்படி சிவா டைம் எவ்வளவு எடுக்கிறது சிவா ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் போடுறதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கிறதா? 10 10ல இருந்து 15 மினிட்ஸ்?
நீங்க வேணா எக்ஸாம்ல இந்த சம் வந்ததுன்னா கடைசி வேணா வச்சுக்கோங்க இந்த சம்மா. அந்த டைம். ஆமா, ஒரு ரோமன் தான் கொடுப்பாங்க. ஆனாலும் நீங்க அந்த ஓஆர் பேப்பர் மட்டும் கொஞ்சம் டைம், ஓஆர் பேப்பரும் வேற ஏதோ பேப்பர் சொன்னாங்களே, கார்ப்பரேட் அக்கவுண்டிங் மட்டும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் ஒன்ல வந்து டிடி பேப்பரும் ஐடிடி. ஆமா ஆமா ஆமா, அதுதான் அதுதான் ரெண்டு, மத்தபடி டஃப் இருக்காது. அம்மா கிளாஸ்மா, நான் அப்புறம் பேசுறேம்மா ப்ளீஸ். அப்புறம் பேசலாம் ப்ளீஸ். ஸோ அது ரெண்டு தான் சிவா ஓஆர்ல. ஓகே சூப்பர் சிவா, வெரி குட். சரி போடுங்க, நீங்க இன்னைக்கு பார்த்துன்னு போடுங்க. இப்போ இந்த வேம் மெத்தட்ல வந்து இன்னைக்கு நான் இதுல, அதாவது இதுல வந்து டீஜெனரசின்னு கான்செப்ட் இருக்கு. டம்மி, டீஜெனரசி, காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நாலும் கிளப் பண்ணி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த சம் தான் சிவா. அம்மா கோச்சிக்காதம்மா, நான் அப்புறம் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேம்மா, ப்ளீஸ்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1880 சிவா, கரெக்ட். ஆமா கரெக்ட். ஆ ம் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது சிவா. சி 40% புக் சம்மே வரும். அதாவது புக் சம்னா அந்த புக்குக்குள்ளேருந்து இருக்கிற ஏதோ ஒரு கான்டென்ட் எடுத்துட்டுருவாங்க. நான் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அப்படியே உங்களுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துறேன் சிவா. ஏன்னா எனக்கு கேமரால சுமாராக தான் தெரியுது. இல்ல சிவா, அது ரெக்கார்டிங் எனக்கு ஒரு ஒரு வாட்டி பண்ணேன், ரெண்டாவது வாட்டி பண்ணேன், ரெண்டு வாட்டியுமே ரெக்கார்டிங் எனக்கு இதுவே ஆகல. அப்புறம் தான் சரி கடகடன்னு போட்டேன். சரி நோட்ல போடும்போது சும்மா ரஃபா போடுவேன். ஆனா ரெக்கார்டிங் சரியாலன்னு உடனே எல்லா ஃபுல் ஸ்டெப்பையுமே நோட்ல போட்டேன். இதுல வந்து நாலஞ்சு வேர்ட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்ல வந்து அஹ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா M1 M2 M3ன்றது மூணு மினரல் ஃபீல்டு இருக்கு. C1 C2 C3 அப்படின்றது வந்து அந்த ஸ்டோன் சிப்ஸ். இந்த மினரல் ஃபீல்டுலேருந்து அந்த ஸ்டோன் சிப்ஸை வந்து இந்த மினரல் ஃபீல்டில் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்டோன் சிப்ஸோட த்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சாரி C1 C2 C3ன்றது வந்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. இந்த மினரல் ஃபீல்ட்லேருந்து அந்த ஸ்டோன் சிப்ஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போகணும். ஸ்டோன் சிப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ எடுத்துட்டு போகணும். அந்த ஸ்டோன் சிப்ஸை வந்து மினரல் ஃபீல்ட்லேருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்று, இந்த 300 260 180 தேவைப்படுறத இவங்க பண்ணினதுக்கு அப்புறம் ரிமைனிங்கா செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க M1 M2 M3யால வெறும்னா எவ்வளவு பண்ண முடியுதுன்னா 250 320 280 தான் பண்ண முடியுது. C1க்கு இவங்களோட டிமாண்ட் 300, இவங்களது வந்து 260, இவங்களது 180. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா. ஸோ the transportation வந்து காஸ்ட் ஃப்ரம் மினரல் ஃபீல்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் அது வேரி ஆகிறது டிஸ்டன்ஸ்னால வேரி ஆகும் ஜென்ரலா, which are given below in monetary unit. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என்ன எக்கனாமிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான், எந்த இதுலேருந்து எவ்வளோ வந்து அலோகேஷன் எடுத்துக்கலாம், அண்ட் ஓவராலா காஸ்ட் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன, எவ்வளோ வந்து M1 M2 M3ல எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து சோல்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த சம். இப்போ இந்த சம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவா, சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 8 7 6 5 4 9. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 8 7 6 வந்து எப்பவுமே இந்த சப்ளையும் டிமாண்டும் மேட்ச் ஆகிறதான்னு பார்ப்போம்ல சிவா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலா சப்ளை வந்து 250 320 280 850 இருக்கு. டிமாண்ட் வந்து 750 தான் இருக்கு. பட் சம்ம ப்ரொசீட் பண்ணும்போதே பேலன்ஸ் மேட்ரிக்ஸா ப்ரொசீட் பண்ணணுன்றதுனால இங்க ரிமைனிங் 200 ஆமா 750 தப்பா போட்டிருக்காங்க சிவா, மாத்திக்கோங்க. 110 இருக்குல்ல சிவா, ரிமைனிங் 110க்கு ஒரு டம்மி காலம் ஆட் பண்ணிக்கிறோம். 0 0 0ன்னு போட்டு ஒரு டம்மி காலம் ஆட் பண்ணி அதுல 110ன்னு போட்டு அப்புறம் 300 260 180 110 850 250 320 280 இப்படி இப்படி போட்டுக்கிறோம். ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 1 புரிஞ்சுதா சிவா? அடுத்தது வந்து என்ன பண்றோம்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட இப்போ இதுல வந்து ஹையஸ்ட் சாரி லீஸ்ட் அதோட கம்மியான லீஸ்டோட டிஃபரன்ஸ். அப்போ 0 மைனஸ் 6 6, 0 மைனஸ் 4 4, அப்புறம் வந்து 0 மைனஸ் 5 5. இங்க அதே மாதிரி 7 மைனஸ் 5 வந்து 2, அப்புறம் 5 மைனஸ் 4 1, 6 மைனஸ் 5 1, 0 மைனஸ் 0 0. இது பண்ணிக்கிறோம். இப்போ இதுல வந்து ஹையஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஹையஸ்ட். ஸோ அந்த 6 ஹையஸ்ட்ல என்ன பண்றோம்னா இவங்க இருக்கிற 110 வந்து டிமாண்டு, ஆனா சப்ளை வந்து இங்க 250 இல்லையா. ஸோ அந்த டிமாண்ட்
இந்த இந்த இதுல வந்து அலோகேட் பண்ணிட்டு இந்த ரோ இந்த காலம் வந்து கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணோம்னா இங்க ரிமைனிங் 140. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல கடைசி காலம்க்கு வந்து 0க்கு மேல 110 அலோகேட் பண்றோம். இது புரியுதா சிவா? So 6 is highest, go to the least number, அதாவது demand, and align it to the values, align the values. அப்போ இது first round off. அடுத்தது வந்து நான் PDF சென்ட் பண்ணிடுறேன் சிவா. சிவா எனக்கு அந்த PDF மட்டும் இதுல இல்ல போல இருக்கு. நீங்க அது பண்ண முடியுமா சிவா உங்க இதுல? ஒரு நிமிஷம். ஓகே ஓகே தேங்க்ஸ். சூப்பர் சிவா. இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் இது 2 முடிஞ்சது சிவா. ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்றோம்னா, நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த காலம் வந்து இதுவாயிடும் சிவா. இந்த காலம் வந்து ஃபுல்லா இருக்காதான், இங்க ரிமைனிங் 140 இருக்குமா. இப்ப திருப்பியும் நம்ம வந்து அந்த பெனாலிட்டி, ரோ வைஸ் பெனாலிட்டி, காலம் வைஸ் பெனாலிட்டி. ஸோ 6 minus 7 1. அதே மாதிரி 5 minus 4 1. 5 minus 5 0. அப்புறம் இதுல வந்து 7 minus 5 2. அப்புறம் 5 minus 4 1. 6 minus 5 1. இங்க எதுவுமே கிடையாது. இப்போ இதுல ஹையஸ்ட் எது? 2 ஹையஸ்ட். ஸோ அதுல நம்ம நம்ம வந்து பார்த்தோம்னா 300 டிமாண்ட் இருக்கு. ஆனா 320 வந்து சப்ளையே சஃபிஷியண்டா இருக்கு. அப்போ தேவையான டிமாண்டை நம்ம வந்து இந்த 5க்கு செல்ல அலோகேட் பண்றோம். பேசிக்கலி M2ல அலோகேட் பண்றோம் இல்லையா? M2 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல அலோகேட் பண்றோம். கரெக்டா சிவா? ஸோ அதுல 300 போட்டுட்டேன்னா இங்க இந்த காலம் ஃபுல்லா போயிடும். இங்க 20 ரிமைனிங் வரும். So, இப்போ total demand of dummy site is exhausted, but the supply of corresponding mineral field is not exhausted. அதாவது இதை சொல்றான். இது வந்து ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடுது, பட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து எக்ஸாஸ்ட் ஆகல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றான். அடுத்தது பாருங்க, ஸ்டெப் நம்பர் 4. திருப்பி அதே எடுத்து இப்போ என்ன ஆயிடும்? 4th காலம் போயாச்சு, ஃபர்ஸ்ட் காலமும் போயாச்சு. திருப்பி நம்ம ரோ வைஸ் பெனல்டி 7 minus 6 1. 9 minus 4 5. 5 minus 5 0. இங்க எதுவுமே கிடையாது. 1 1 டேஷ். இப்போ இங்க ஹையஸ்ட் என்ன? 5. ஸோ 5ல வந்து நீங்க வந்து ஆமா 5ல வந்து எப்படி இருக்குன்னா சப்ளை வந்து 200. ஆனா ஆமா சாரி சப்ளை வந்து சாரி 20 இருக்கு. ஆனா எனக்கு தேவையானது எவ்வளவு இருக்குன்னா 260 இருக்கு. அப்ப நான் 20 மட்டும் இங்க அலோகேட் பண்ணிடுறேன். கரெக்ட். ஸோ அப்போ வந்து 240 இருக்குமா, அந்த 240 இங்க அலைன் பண்ணேன்னா அப்ப இந்த ரோவும் போயிடும். அப்போ இந்த ரோவும் போயும், அப்புறம் இந்த சப்ளை ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். திருப்பி ஸ்டெப் நம்பர் 5. இல்ல சிவா, நீங்க நீங்க அப்படியே போடுங்க சிவா. அந்த லாஸ்ட் டைம் இப்படி போட்டு பண்ணோம்ல, புக்ல பண்ண மாதிரியே நீங்க போட்டுருங்க. நான் வந்து ஏன் இப்படி போட்டேன்னா கடைசியா உங்களுக்கு யூ அண்ட் வி வந்து கிளியரா கொஞ்சம் சொல்லி தரணும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கு எனக்கு. இப்படி இந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி போடும்போது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து அது சரியா இருக்காது. நீங்க இப்படியே போடுங்க. V1 V2 V3 கூட நான் உங்களுக்கு இப்படியே சொல்லி தரேன். இப்போ சொல்லி புரிஞ்சுக்கும் போது மட்டும் நீங்க இதெல்லாம் டீடைல்டா அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்படி போட்டாதான் உங்களுக்கு டைம் கன்சியூமிங். அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 8760. அதே மாதிரி இப்போ தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் காலம் போயிடுச்சு, செகண்ட் ரோவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பியும் ரோ வைஸ் பெனாலிட்டி 7 minus 6 1. இங்க கிடையாது. இங்க வந்து 5 minus 5 0. இங்க வந்து கிடையாது. இங்க வந்து 5 minus இங்க வந்து இந்த செகண்ட் ரோ கிடையாதுனால 7 minus 5 2. அப்புறம் இங்கேயும் 6 minus 5 1 0. இது கிடையாது.
ஸோ அப்போ இதில் எது கிரேட்டஸ்ட்டு? 2 கிரேட்டஸ்ட்டு. ஸோ 2 கிரேட்டஸ்ட்ல எப்படி இருக்கு சினாரியோ? 240 வந்து என்னோட டிமாண்டு. ஆனா என்னோட சப்ளை எவ்வளோ இருக்கு? 280 இருக்கு. அப்போ 240 நான் 5ல அலோகேட் பண்ணிடுறேன். புரியுதா சிவா? ஸோ அப்போ வந்து 240 5ல அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஆஃப் செகண்ட் காலமும் வந்து ஃபுல்லாக நெகேட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ரிமைனிங் வந்து 40 இருக்கும். திருப்பியும் அடுத்தது வந்து 8 7 6 திருப்பி அதே மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் காலம் கிடையாது, செகண்ட் காலம் கிடையாது, ஃபோர்த் காலம் கிடையாது, செகண்ட் ரோ கிடையாது நம்மளுக்கு. அப்போ திருப்பி ரோ வைஸ் பெனால்டி காலம் வைஸ் பெனால்டி போட்டோம்னா இங்க வெறும்னா 6 நம்பர் மட்டும் எடுத்து எழுதுவோம். இங்க 5 இங்க 1 மட்டும் இருக்கும். இப்போ இதுல வந்து கிரேட்டஸ்ட் வந்து 6. சரி ஆல்ரெடி இங்க 180 இருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு 140 இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சப்ளை தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த டிமாண்ட் மீட் பண்றதுக்கு இல்லைன்றதுனால 140 வந்து நம்ம அலோகேட் பண்ணிட்டு அதன் மூலமா என்ன பண்றோம்னா 40 தான் ரிமைனிங் வந்து டிமாண்ட் இன்னும் இருக்கு. இன்னும் டிமாண்ட் மீட் பண்ணல நம்ம. ஸோ இது ஸ்டெப் நம்பர் 6. இப்போ இதனால என்ன ஆயிடும்? என்னோட கம்ப்ளீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருத்து, செகண்ட் ரோவும் முடிஞ்சிரும், ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிரும், செகண்ட் காலம் முடிஞ்சு லாஸ்ட் காலமும் முடிஞ்சிரும். இப்போ ஸ்டெப் நம்பர் 7 பார்த்தோம்னா 876054 இதெல்லாம் பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கும்? லெஃப்ட் அவுட் ஒன்னே ஒன்று தான் சிவா. இதுல வெறும்னா ஒரே ஒரு காலம், இங்க தேர்ட் காலம் இல்லையா? மற்றபடி இல்ல இல்ல இதுல வந்து உங்களுக்கு வந்து ஆமா இங்க 5 இங்க 5 இருக்கும் சிவா. இந்த ரோ வைஸ் காலம் வைஸ் பெனல்டி பேட் போட்டா அப்ப இங்க கரெக்டா 40 40 இருக்கு. இந்த 5ல இருக்கிற செல்லை அலோகேட் பண்ணோம்னா மொத்தமா 0 ஆயிடும். இது வரைக்கும் நீங்க நார்மலா பண்றது சிவா. ஓகே. இப்போ ஐடென்டிஃபை த அலோகேட்டட் செல்ஸ் அண்ட் ரைட் டவுன் செப்பரேட்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு செல்லும் நம்ம இந்த மாதிரி இருக்குல்ல சிவா, இந்த மாதிரி தனியா எடுத்து நம்ம அலோகேட் பண்றோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் M1 C3 6 into 140. M1 C3 6 into 140. ஸோ 840. அதே மாதிரி அடுத்தது M1 to dummy 110 into 0. M1 to dummy 110 into 0. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருது. செகண்ட் காலம் M2 C1 300 into 5. M2 C1 M2 C1 300 into 5 1500. அப்புறம் வந்து M2 C2 20 into 40. ஆமா M2 C2 போட்டு ஒவ்வொரு செல்ஸ்ல இருக்குல்ல சிவா பண்ணிட்டு நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 3820. இது வரைக்கும் ஒரு ஒரு இது முடிஞ்சிருது. ஸோ 850 டன்ஸ் 3820 காஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னா இது வந்து டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க சிவா. இது வந்து சொல்யூஷன் இஸ் டெஸ்டட் ஃபார் ஆப்டிமாலிட்டியா அப்படின்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் -1 கண்டிஷன் என்னன்னா m plus n minus 1 should be equal to the allotted cells. இப்போ எவ்வளோ செல்ஸ் அலாட் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6 லட்சுவா. இது should be equal to number of rows plus number of columns -1. அந்த நம்பரும் இந்த allocated cells நம்பரும் சேமா இருக்கணுமா? எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு இந்த சம்ம பொறுத்த வரைக்கும்? 1 2 3 3 rows 4 columns. ஸோ அதை தான் சிவா இங்கே போட்டிருக்காங்க ஆப்டிமாலிட்டிக்கு. 3 plus 4 minus 1 6. அலோகேட்டட் செல்ஸும் 6. அதனால பிரச்சனை இல்லை. சொல்யூஷன் இஸ் டெஸ்டட் ஃபார் ஆப்டிமாலிட்டி சேமா எடுத்து. இப்போ என்ன பண்ணணும்னா UIVJ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். UIVJனா I stands for row, J stands for column. ஓகேவா? இங்க வந்து எப்பவுமே கான்செப்ட் எப்படின்னா தெரியுமா சிவா? இப்போ CI3னா ஐன்றது ஃபர்ஸ்ட் ரோ, 3ன்றது தேர்ட் காலம். அதான் அப்படி. ஸோ அப்படி கிளப் பண்றாங்க. இப்போ எப்பவுமே இந்த வேம் மெத்தட்ல UIன்றத வந்து ஆர் U1ன்றத வந்து ஜீரோவா அசியூம் பண்ணிக்கணுமா? ஓகேவா? ஜீரோவா அசியூம் பண்ண ரெண்டு ஃபார்முலா சிவா. ஒன்னு வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு CIJ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் அந்த ரெஸ்பெக்டிவ் ரோ அண்ட் காலம்ன்றது UI பிளஸ் VJ. அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சொல்றாங்க.
இதுல u1ன்றது எப்பவுமே 0 எடுத்துக்கணுமா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றோம். So Cij represents the cost of transporting 1 unit of the product from source to destination. சரியா? இதுதான் வந்து டெஸ்டினேஷன்ன்றது தான் வந்து J. இப்போ இங்க பாருங்களேன். இப்போ u1ன்றது எப்பவுமே 0வா இருக்கும் சிவா. ஓகே. இப்போ இந்த M1ல சாரி C3 ஓடதுல எவ்வளவு சிவா வந்து காஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க 6. கரெக்டா சிவா? அப்போ u1ன்றது வந்து 0, v3ன்றது வந்து 6. எப்படின்னா 0 + 6 6. ஓகேவா? அதே மாதிரி u1 வந்து 0, டம்மி 0னா v4 is equal to 0. 0 + 0 0. ஓகேவா சிவா? இப்ப பாருங்க சிவா, இது வந்து ரெண்டும் அலோகேட்டடுக்கு. இதுக்கு பாருங்களேன். இப்போ இப்ப இது ரெண்டுத்துக்கும்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா u2 வேணும். இதுக்கு வந்து v1 வேணும். இதுக்கு வந்து u2 வேணும். இதுக்கு v2 வேணும். ஆனா நம்ம கிட்ட இப்ப u2 கிடையாது, v1ம் கிடையாது, u2 கிடையாது, v2வும் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் v3 இருக்கான், அப்புறம் u1 இருக்கான். கரெக்டா? அதே மாதிரி இந்த டேட்டா மட்டும் தான் இருக்கு. v3 v4 இருக்கான், u1 இருக்கான். இதை வச்சு நம்ம u2 u3 v1 v2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா சிவா? இப்ப பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வரணும். இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். u1 வந்து 0 சிவா. ஓகே. ஆனா நம்மளுக்கு வந்து v3 என்ன சொல்றாங்க? இங்க இந்த தேர்ட் இதுல 5ன்னு சொல்றாங்க. அப்போ ஒரே நிமிஷம் சிவா. v2 ஆ சிவா இப்ப வந்து இதுல வந்து இப்ப வந்து நான் இதுக்கு கண்டுபிடிக்கிறேன் சிவா. இந்த பாட்டுக்கு. ஸோ u1 u2 u3 இதுல வந்து இதுல வந்து எனக்கு v3 இருக்கா? v3 வந்து நான் எவ்வளவு போட்டிருக்கேன்? 6. சிவா இங்க பாருங்க கண்ணா. v3 வந்து 6. கரெக்ட் சிவா, கரெக்ட். 0 + 6 6. இல்ல இதுல இன்னொரு ஒர்க்கிங் இருக்கு சிவா. u1 + v3 is equal to 6. இல்லையே, டக்குன்னு மறந்து போச்சு. ஒரே நிமிஷம் சிவா. இது வந்து u3, இது வந்து v3. v3 வந்து 6 சிவா. சோ அப்போ u3 எவ்வளவுனா 5 - 6 - 1. ஓகேவா சிவா? 5 - 6. ஏன்னா வந்து இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் மைனஸ் பண்ணோம்னா u3 கிடைக்கும். இங்க பாருங்களேன். 5 - 6 0. புரியுதா சிவா? இதோ இந்த செல்ல 5 தானே இருக்கு. இந்த செல்ல 5 தானே சிவா இருக்கு. இதுவா? இல்ல ஆனா அந்த முந்தின செல்லுக்கு நம்மளுக்கு கிட்ட v2வும் கிடையாது, u3யும் இல்லல. ஆனா இதுல வந்து நம்மளுக்கு v3 ஆல்ரெடி இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அதனால so 5 - 6 is equal to 1 -1. இப்ப u3 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப u3 இருக்கு, 5 இருக்கு. அப்ப இங்க பாருங்களேன்.
இட் இஸ் லைக் திஸ் சிவா. அதாவது 5 மைனஸ் வி, அதாவது இதையும் இப்ப நான் வந்து V2ன்னு சொல்றதையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு U3 கிடைக்கும். இப்படி இப்ப 5 இருக்கு சிவா, எனக்கிட்ட V2 இல்ல, ஆனா U3 -1 இருக்கு. அப்போ V2 என்னவா இருக்கும் சொல்லுங்க? ஆ, அதான் சிவா 6. ஓகேவா? ஸோ அப்போ இதுல வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம வந்து இதை வச்சு V3 பண்ணிட்டோம், இதை வச்சு V4 பண்ணிட்டோம், இதை வச்சு U1 கண்டுபிடிச்சிட்டோம், U3 கண்டுபிடிச்சிட்டோம், V2வும் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ U2 கண்டுபிடிச்சிடலாமா சிவா? இதை ட்ரை பண்ணுங்களேன். 4 இருக்கு சிவா. ஓகே, V2 6 இருக்கு. அப்ப U2 என்னவா இருப்பான்? புரியுதா? 4 minus of -6. சாரி, 4 - 6 will be -2. அப்போ இப்ப வந்து U2 -2 கண்டுபிடிச்சோம் சிவா. ஓகே, செல்லுல 5 இருக்கு. அப்ப V1 என்னவா இருப்பான்? 5 3. இல்ல சிவா, 7 வரும். சாரி சிவா. 5, அதாவது இவனை 5 minus V1 is equal to -2. அப்போ 5 plus 2 is equal to V1. கரெக்டா சிவா? இப்ப 7 is equal to V1. சைன் தான் சிவா. இங்கேருந்து இவன் கீழே மைனஸ் பண்ணீங்கன்னா இவன் வருவான். அந்த மாதிரி. அந்த கால்குலேஷன் காமிக்கணும் சிவா. அலோகேட்டட் செல். இப்ப பாருங்களேன், இது உங்களுக்கு புரியுறதா பாருங்களேன். C first row third column. ஓகே, U1 plus V3. U1 plus V3ன்றது வந்து சம்ல வந்து U1 plus V3. அப்பனா என்ன? இது 6 U1 plus V3. அதே மாதிரி U1 V4. U1 V4ன்றது டம்மி தான், இங்க 0. C21, அதாவது M2 to C1 பாருங்க சிவா. M2 C1 இந்த செல் பாத்தீங்கன்னா U2, ஓகேவா? U2 plus first column V1. Vன்றது காலம் சிவா, Uன்றது வந்து ரோ. ஸோ இவன் வந்து அப்படி கண்டுபிடிக்கணும். இது ஆனா கண்டுபிடிக்கணும் சிவா. சரி, எக்ஸாம்ல நீங்க இந்த மாதிரி டேப்லெட் காலம் போடணுமான்னு கேக்குறீங்களா? வேணாம் 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 வேணாம். நீங்க இப்படியே மைண்ட் ஒர்க்கா பண்ணிட்டாலே போதும், பிரச்சனை இல்லை. இங்கேயே வந்து நீங்க இப்போ இங்கேயே அப்படியே போட்டுடலாம் சிவா. காலம் வைஸ் நம்பர்ஸ் இப்படியே நீங்க கால்குலேட் பண்ணியே போடலாம். U1 அசம்ஷன் இஸ் 0. கரெக்டா? U1ஓட அசம்ஷன் வந்து 0. U1 வச்சு நீங்க ஒவ்வொன்றா பண்ண வேண்டியதான். 0 plus 6 0, 0 plus 0 0, அப்புறம் வந்து minus 5 minus of -2 7, 4 minus of -2 6. இப்படியே போட்டுடலாம் சிவா. இது உங்களுக்கு டீடைல்டா நான் இப்ப சொல்லித்தரேன், வேற எதுவும் இல்ல. இது போடணும்ன்றது நீடு கிடையாது. இது வந்து just for your understanding I'm explaining you. இது போட்டாதான் உங்களால ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான். இப்போ அலோகேட்டட் செல்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்ல சிவா, அன்அலோகேட்டட் செல்ஸ் இருக்கான்ல, அதாவது இவெல்லாம் அன்அலோகேட்டட் செல்ஸ்ல இந்த 8, அதாவது நம்ம அசைன்மெண்ட்ல வந்து அன்கவர்ட் எலிமெண்ட்ஸ் கவர்ட் எலிமெண்ட்ஸ்னு சொல்ற மாதிரி இங்க அலோகேட்டட் செல்ஸ் அன்அலோகேட்டட் செல்ஸ்ன்றோம். இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இதோ இவங்க, அப்புறம் இவங்க 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 எல்லாம் இருக்காங்களா, அவங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது C11 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். C11 என்ன? 8.
அப்ப 8 minus u11 plus v1 which is 8 minus 0 plus 7. u11ன்றது வந்து நம்ம இங்க கீழே கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒரு வேல்யூ u1 v1 அந்த இது 8 0 plus 7 1. m1 to c2 m1 to c2 வந்து uncovered element. அப்ப c12 ஓட இது என்ன ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இது 7. அவனுக்கு எப்படி வரும்னா c12ன்றது வந்து c12ன்றது 7 minus of u1 plus v2. u1 plus v2னா என்ன u1 ஆல்ரெடி நம்ம இங்க இங்க எழுதி சிவா நம்ம u1 அதெல்லாம் எழுதணும் u1 plus v2 so 0 plus 6 அந்த மாதிரி so 1. இது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சிவா. அதாவது ஒருவேளை நான் அந்த அலோகேட்டட் இதை எடுத்துக்கல அப்படின்னா அப்போ வாட் இஸ் மை பிளான் பின்றதுக்கு இது காமிக்கிறோம், வேற எதுவும் இல்லை. இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் சிவா இருக்கும். இந்த கால்குலேஷன் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐடியெல்லாம் உங்களோட ஒர்க்கிங் என்னன்னா இது இங்கே ரோ வைஸ் u1 v1 அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அவ்வளவுதான். மற்றபடி நடுவில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தான். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கிற புக் எக்ஸ்பிளனேஷன். ஏதாவது டவுட் இருக்கா சிவா? இங்க ஒரு விஷயம், இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் நான் நெகட்டிவா இருக்கிறதுனால சொல்யூஷன் ஆப்டிமல்லாம் என்ன அர்த்தம்னா அதாவது இந்த குவான்டிட்டிஸ் வந்து ஒருவேளை நான் அந்த இதுல இது பண்ணல எனக்கு ஃபீஸிபிளா இல்ல அப்படின்னு இருந்ததுன்னா ஐ கேன் வெரி வெல் கோ ஃபார் தி ஆப்ஷன் பி ஆஃப் கெட்டிங் ஆன் டு மை பிளான் பி சொல்யூஷன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இப்ப லைவா நடந்துட்டு இருக்கு சிவா எல்லா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலையும். ஆனா வித் சாஃப்ட்வேர், நாட் வித் இந்த அலோகேஷன் கிடையாது. அந்த சாஃப்ட்வேர்ல இந்த இதெல்லாம் வந்து லோட் பண்ணிருக்காங்க, இப்படி இப்படி பண்ணணும் இந்த ஃபார்முலா போட்டு லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா சிவா? ஸோ நீங்க போட வேண்டியது உங்களுக்கு எதுனா இந்த டேபிள் u1 u2 u3 v1 v2 v3 v4 கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இல்ல, அதுக்கப்புறம் இந்த டேபிள் 3820 அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அவ்வளவுதான். இதுல இது ஃபுல்லாவே வருமா மேம்னா வராது, ஏதாவது ஒன்று தான் கேட்பான். ஒன்று அவன் அலோகேஷன் ஃபர்ஸ்ட் கேட்பான், இல்ல அலோகேஷன் இது கேட்காம வெறும்னா u1 u இது கேட்பான். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் கேட்பான். ஓகேவா? நீங்க வேணா ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கிறீங்களா? நான் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணவா? இல்ல புரிஞ்சிடுச்சா? எந்த பார்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா? இதுவா சிவா? உங்களுக்கு திருப்பி வேணா சொல்லி தரட்டுமா சிவா இது? ஆனா இதுல அசம்ஷன் என்னன்னா u1 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அதான். ஓகே, இது வந்து ladies fashion shop wishes to purchase the following quantity. 3 manufacturers are willing to supply the dress. Quantity is given below the maximum that they are able to supply. Supply ஓடது கொடுத்திருக்காங்க சிவா. The shop expects the profit per dress to vary with the manufacturers given below. So 150 இதெல்லாம் சப்ளை, இவங்க கொடுத்துருக்க அந்த 100 200 450 150 இதெல்லாமே இது. இங்க அகைன் பாத்தீங்கன்னா உங்களோட சப்ளை வந்து கம்மியா இருக்கு டிமாண்டை விட, அதனால இங்க ஒரு டம்மி வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம்,
சிவா இப்ப வந்து எப்பவுமே ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் சம்ல இருந்தாலே டக்கு டக்குன்னு வந்து நீங்க அந்த இது அது என்ன கிரிக்கெட் மேட்ச் சம் ஒன்று பார்த்தோம் தெரியுமா? கரெக்ட். அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் ரிலேட்டிவ் லாஸ் மேட்ரிக்ஸ்க்கு. ஓகே, அப்போ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் ஹேஸ் டு பி கன்வெர்டட் into the point of அந்த problem of minimization which is a relative loss metric. So அதுக்கு என்ன பண்ணோம்? இதுல எது highest? 5.5. So 5.5 minus 2.5, 5.5 minus 5, 5.5 minus 5, 5.5 minus 2. இந்த மாதிரி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ டம்மிக்கும் எப்படி வரும்? 5.5 minus 0 வருமா? அதனால 5.5, 5.5, 5.5, 5.5 வரும். உங்களால இது பண்ண முடியுதா? இப்ப இனிஷியலா இந்த சம் வந்து சொல்றேன் சிவா. இனிஷியலா இட் இஸ் அ ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் சிவா. ஓகேவா? இப்போ நான் வந்து இங்க எனக்கு ஷார்ட் ஆஃப் 1 இருக்கிறதுனால நான் இங்க என்ன பண்றேன்னா டம்மி அப்படின்னு ஒண்ணு போட்டு 0 0 0 0ன்னு போட்டு ஒரு 50 ஆட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் என்னோட இனிஷியல் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இது என்ன பண்றோம்னா இந்த மேட்ரிக்ஸ ஐ எம் கன்வெர்ட்டிங் த above profit matrix to a relative loss method by identifying the highest value and subtracting the highest value from the lowest one. Sorry. Highest value from the given cells. So அப்ப எப்படி வருவான் இவன்? அவுட்கம் எப்படி வருவான்னா அப்போ 5 minus 2.5 3. So 5 minus 4 sorry 5.5 minus 4 1.5. ஷோ அது கரெக்டா போடுறேன்னு பாருங்க. 0.5 5.5 minus 2 இவங்க வந்து 5.5 minus 3 இவங்க 5.5 minus 3 2.5 இவங்க வந்து 2 இவங்க வந்து 5.00 இவங்க வந்து 4 4 சிவா சரி 3.5 இவங்க 1 இவங்க 1 இவங்க 2. இல்ல 3 இவங்க 5.5 5.5 5.5 5.5. ஸோ இப்போ வந்து இது போட்டோம்னு வச்சுக்கோங்க சிவா 150 450 250 50 100 200 450 இப்போ இதுலேருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கணும் சிவா. லைக் ரோ வைஸ் பெனாலிட்டி ஒரு ஸ்டெப்பா அப்படியே கண்டினியூ பண்ணணும். அந்த ரோ வைஸ் பெனாலிட்டியில ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர் இது இல்லையா? அடுத்த லீஸ்ட் நம்பர். ஸோ 1.5 மைனஸ் 0.5 1. ஓகே 2 மைனஸ் 0 2 1 மைனஸ் 1 0 5.5 0 இது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லீஸ்ட் வந்து 2.5 அடுத்தது வந்து 3. ஸோ 3 மைனஸ் 2.5 0.5 அப்புறம் 2 மைனஸ் சாரி 1 மைனஸ் 1.5 0.5 அப்புறம் 0 மைனஸ் 0.5 0.5 இங்க வந்து 3 லீஸ்டா 3.5 0.5 அப்ப இதுல ஹையஸ்ட் என்ன 2.
அப்ப 2ல வந்து 450 இருக்கா 450 இப்போ மொத்தமாவே இது கம்ப்ளீட்டா போயிடுறது சிவா. சப்ளையும் சஃபிஷியண்டா இருக்கு, டிமாண்டும் சஃபிஷியண்டா இருக்கு. ஸோ 450. ஓகே சிவா. அடுத்தது இவங்க போயிடுறாங்களா கம்ப்ளீட்டா? அப்போ அடுத்தது திருப்பி பெனாலிட்டி. இப்போ இந்த இந்த காலமே கிடையாது நம்மளுக்கு. இந்த காலமும் கிடையாது, இந்த காலமும் கிடையாது. அப்பனா எந்த இது ரெண்டும் டிஸ்டர்ப் ஆகாது. இதுல வந்து பார்த்தோம்னா திருப்பி வந்து 1. இது இருக்கிறதுனால இதுக்கு நெக்ஸ்ட் லீஸ்ட் வந்து 3 and 1.5 வரும். அதனால 1.5 இது உண்மை கிடையாது. இவங்க வந்து 1 மைனஸ் 1 வந்து 2 வந்துரும். இங்க 0. இங்க வந்து செகண்ட் ஒன் கிடையாததுனால 3 and 3.5 0.5. செகண்ட் ஒன் கிடையாததுனால 1.5 இது 0.5. இங்க ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி 0.5. இப்போ இதுல ஹையஸ்ட் வந்து 2. 2ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சாரி, ஹையஸ்ட் வந்து இந்த 2. இங்க 2ல ஹையஸ்ட் என்ன சொல்றான், 250 இருக்காங்க. ஆனா ஆமா 2ல வந்து 250 200 சிவா. அப்போ 200 தான் டிமாண்டே. அப்ப இதுக்கு அலோகேட் பண்ணிடலாமா 200க்கு? இப்போ ரிமைனிங் 50 தங்கி போயிடுமா? அப்ப நம்மளுக்கு ஐடியலா இந்த காலமும் போயிடும். அந்த மாதிரி போட்டுன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிவா, உங்களுக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் அலோகேட் ஆயிருக்கு பாருங்களேன். 1 2 3. இப்போ எப்படி கேக்குது சிவா? பரவாயில்லையா? இப்பவும் லோவா இருக்கா? லோவா இருக்கா? ஓகேவா? 1 2 3 4 5 6 6 இருக்கு. இப்போ நம்ம அந்த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது m plus n minus 1. m எவ்வளோ இருக்கு? 1 2 3 4. n எவ்வளோ? 1 2 3 4. அப்போ வந்து 6க்கும் 7க்கும் அலோகேட்டட் சேல்ஸ் இதுவல்ல. அப்பனா எதுனா சொல்யூஷன் இஸ் அ டீஜெனரேட் ஒன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் குவாண்டிட்டி ஈன்றது வந்து ஒன்று அவைல் பண்ணி allocate this quantity to the unallocated cells which is having the least cost among all the unallocated cells. It can be mentioned that quantity is very small and for all particular its practical purposes its value can be taken as 0. அதாவது நான் சொல்றேன் சிவா இது எப்படின்னா, என்ன சிவா சொல்லுங்க. ம் தெரியல சிவா, நிறைய இது நம்மளது வந்து இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணணுமே. இந்த ரைட்டிங்லேயே போடுறதுனால ஒரே நிமிஷம் இது சிவா, ஒரே நிமிஷம் இருங்க, நான் அப்படியே நோட்ல இது பண்ணி பண்றேன். So dress size, manufacturer 1 2 3 4, supply. ஸோ அவங்க சொல்ற அந்த இ காலம் அப்படின்றது வந்து ஈன்றது வந்து இந்த இந்த பார்ட் சிவா, இந்த 0.5 இருக்குல்ல குவான்டிட்டி அது அன்அலோகேட்டட் விச் இஸ் ஹேவிங் த லீஸ்ட் காஸ்ட்.
So least in the complete stretchல least cost இதுதான் சிவா. Okay. Among all the unallocated cells. So quantity E is very very small and for all practical purposes its value can be taken as 0. இதுதான் வந்து அவன் சொல்ற அந்த least costல தான் வந்து இது பண்ணணும்னு சொல்றான். A to E where allocation of E has been made. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சிவா இருங்க. A, B, C, dummy, அப்புறம் demand 3 குடிச்சிட்டு வாங்க 1.5 0.5 3.5 150 அப்புறம் 2.5 2 0 4 450 3.5 1 1 3 250 அப்புறம் 5.5 5.5 5.5 5.550 அப்புறம் 100 200 450 150 900 இதில் வந்து அலோகேஷன் வந்து இங்கே 100 அப்புறம் இங்கே ஒரு 50 அப்புறம் இங்கே ஒரு 450 அப்புறம் இங்கே ஒரு 200 அப்புறம் இங்கே ஒரு 50 அப்புறம் இங்கே ஒரு 50 ஸோ 1 2 3 4 5 6 3 let CIG be the cost. Factory subtract each element of the cost from the biggest one. Per unit matrix. சிவா சிவா ஒரே ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க சிவா. இந்த ஒரே ஒரு நிமிஷம். இல்ல 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 நான் ஒண்ணுமே பேசல. ஒரே நிமிஷம் சிவா. ரொம்ப லோவா கேக்குதா? இப்போ ஓகேவா? ஒரு நிமிஷம். இங்கயா சிவா? நேத்திக்கு எக்ஸ்ட்ரீம் வெயிலா இருந்தது சிவா. முந்தா நேத்தி நல்ல மழையா இருந்தது.
இல்ல நோட்டு போட்டிருந்தேன். ஒரே நிமிஷம் சிவா. அந்த 3 அலைன் பண்றாங்கல்ல, அதுக்கு ஒரே ஒரு நோட் மாதிரி போட்டிருந்தேன். அதை மட்டும் எடுத்துடுறேன். Cost 1 division. இப்போ வந்து இந்த 3 எப்படி இங்க வந்தது? சிவா இங்க பாருங்களேன். ஆம், இது வந்து லீஸ்ட் காஸ்ட். இந்த செல் இது வரைக்கும் அலோகேட் ஆகல. ஓகே. அந்த அலோகேட் ஆகாத செல்ல வந்து வேற ஏதாவது டீஜெனரசி ப்ராப்ளம் நான் பார்த்த மாதிரி இல்லையே. சிவா நான் இது செக் பண்றேன் சிவா. எங்கேயோ நான் எழுதினேன், மிஸ் பண்ணிட்டேனா எழுத. இதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன் சிவா. இது வந்து என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் சிவா. ரெஃபரன்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன் என்னோட நோட்ல. பட் என்ன ஆயிருக்குன்னா இதுல எது அன்அலோகேட்டட் செல்ஸ் இருக்கோ அந்த அன்அலோகேட்டட் செல்ஸ்ல லீஸ்ட் காஸ்ட் எதுவோ, அதாவது விச் இஸ்
ஆமா. இந்த அன்அலோகேட்டட் செல்ஸ்ன்றது இதெல்லாம் சிவா. 1, 2, 3, 4 இதுல வந்து லீஸ்ட் காஸ்ட்ன்றது 0.5. ஸோ அந்த 0.5ல வந்து தே ஆர் அலோகேட்டிங் த குவான்டிட்டி. எந்த குவான்டிட்டி அப்படின்னா அதுதான் எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் தான் எது எடுத்திருக்கேன்னு தெரியல. இந்த 3 இங்க அலைன் பண்ணியிருக்கேனா அப்படின்றது எனக்கு தெரியல என்னோட ஒர்க்கிங்ல. லக்கி திஸ் குவான்டிட்டி. சிவா உங்ககிட்ட அந்த ஓவர் புக் ஏதாவது இருக்கா சிவா? என்னோட ஓவர் புக்ல ஹேவிங் த quantity at the allocated cell which is having least cost. Least cost கா? ம் 3 allocate பண்றதுக்கா? இல்லையே சிவா, நான் ஒர்க்கிங் எங்கேயுமே போட மிஸ் பண்ணிட்டேன் சிவா நோட்ல. இல்ல அதுதான் சிவா நானுமே போட்டிருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு நோட் மாதிரி எழுதியிருந்தேன். இந்த சம்முக்கு அப்படி வருது சிவா. ஆ, இன்னும் 2, 3 சம்முக்கு வேற மாதிரி போட்டிருக்காங்க மெட்டீரியல்ல. மெட்டீரியல் இல்ல என்னோட ரெஃபரன்ஸ்ல. சரி இப்போதைக்கு நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கோங்கன்னா சிவா, இந்த நான் இப்படி சொல்றேன். சி இது நம்மளுக்கு நார்மலா தெரிஞ்ச ஃபார்முலா இல்ல. இதானே ஃபார்முலா நம்மளுக்கு. சி ஐஜே இஸ் ஈக்குவல் டு யூஐ பிளஸ் விஜே. ஸோ இப்போ வந்து ஒன்னொன்னா பார்த்தோம்னா 3 அதாவது C11 இஸ் ஈக்குவல் டு யூஐ பிளஸ் வி ஒன்னு. ஸோ யூஐன்றது வந்து இங்க 0. அப்போ வந்து சி இங்க இருக்கிற 3 அப்படியே இங்க போட்டிருக்காங்க சிவா ஆக்சுவலா. இந்த 3 அப்படியே இங்க மூவ் ஆயிருக்கு. 0 பிளஸ் 3 3ன்னு சொல்லிட்டு. ஆனா சரி ஓகே. இந்த சம் நீங்க இது பாருங்க சிவா. நான் இன்னும் 2, 3 சம்ஸ்ல வந்து இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்குறேன். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன் என்னோட ரெஃபரன்ஸ்ல. ஓகேவா? சிவா இப்போ U1 V1 கிராக் அவுட் பண்ணலாமா? இப்போ U1 வந்து 0 சிவா. அப்ப V1 வந்து 0 பிளஸ் 3 3. ஓகேவா சிவா? அதே மாதிரி U1 0. ஸோ 0 பிளஸ் 0.5 வந்து 0.5. U1 வந்து 0, 0 பிளஸ் 3.5 3.5. U பிளஸ் 1.5 1.5. இப்போ U2 இப்போ V1 வந்து 3 சிவா. இது 2.5னா 3 இல்ல 2.5 மைனஸ் 3 வந்து 0.5. ஓகே ஓகேவா சிவா? ஐயோ சாரி 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 சிவா. ஓகே ஃபர்ஸ்ட் we will see allocated cells. 0 மைனஸ் 0.5 0.5. ஆமா மைனஸ் 0.5 தான். ஏன்னா 0 மைனஸ் 0.5ல 0 மைனஸ் 0.5. ம் அப்புறம் 1 மைனஸ் 1.5 இஸ் மைனஸ் 0.5. அப்புறம் 3 மைனஸ் 3.5 இஸ் மைனஸ் 0.5. அப்புறம் வந்து 5.5 மைனஸ் 3.5 2.
ஓகே சிவா. இப்போ இது போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் டேபிள் ஆஸ் யூசுவல். இப்போ வந்து ஏ டு 2, ஏ டு 2ன்றது இது சிவா. ஏலேருந்து 2 அன்கவர்டு எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது அன்அலோகேட்டட் செல்ஸ். இப்போ இங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அன்அசைன் செல்ஸ்ன்றது தான் அசைன்மெண்ட்ல அன்கவர்டு எலமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன பிளான் பி. இப்ப இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் அடுத்தது என்ன காஸ்டிங் தரோம். பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு உள்ள வரேன் சிவா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே.
சிவா இப்ப கேக்குறதா? கிளியரா கேக்குது. ஓகே ஃபைன். ஆ இப்ப வந்து இப்ப A to 21ன்றது இந்த செல் சிவா. ஸோ 1.5 அது ஃபார்முலா என்ன அப்படின்னா 12 C12. ஸோ டெல்டா 12னாலே ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட். எனி சேஞ்சுக்கு டெல்டான்னு கூட சொல்லுவாங்க சிவா. ஓகே. ஸோ இங்க சேஞ்ச் பண்ண போறோம். என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னா C12. ஸோ C12ன்றது வந்து மைனஸ் C12ஓட செல் 1.5 மைனஸ் U1 பிளஸ் V2. ஸோ U1ன்றது இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 0. V2ன்றது 1.5. அது அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் 0 பிளஸ் 1.5 0 கிடைக்கும். B to I ன்றது சிவா நீங்க ஏதாவது ஒரு செல் ட்ரை பண்ணி எனக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். B to Iக்கு அன்கவர்ட் எலிமெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். இது புரிஞ்சது இல்ல சிவா? B to I ன்றது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். B to I ன்றது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். கரெக்டா? அதுக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு டோட்டலா 2.5 மைனஸ் U2னா 2ன்றது செகண்ட் U2 V1ன்றது அந்த ஃபர்ஸ்ட் காலம் ஓடுது. ஸோ ஆன்சர் இது வரும். இந்த மாதிரி நீங்க B to 2 சொல்லுங்க பார்க்கலாம். ம் ஆ கரெக்ட். ம் கரெக்ட். புரிஞ்சுதா சிவா? ஸோ டம்மிக்கு வந்து எப்பவுமே இப்ப டம்மி 1ன்றது வந்து 4 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்த் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 2 3 4 ஃபோர்த் ரோல ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 5.5 அதான் வந்து இந்த டம்மி 1. 5.5 மைனஸ் 2 பிளஸ் 3. ஆனா இதுல டம்மி ரோல எல்லாமே 5.5னால எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற அந்த U4 பிளஸ் V1 மட்டும் மாறும். ஸோ ஆக மொத்தம் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெல்டா அப்படின்றது சேஞ்சுன்றதே இங்க மைனஸ் சைனுக்கு தான் எப்பவுமே வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு feasible இது எப்பவுமே இது degeneracy இதுவாகலைன்னா we will make it a degenerated one. We will make it an optimal solution by um, creating an artificial quantity and allocating it to the unallocated cell which is having the least cost among all the unallocated cellsல எது least cost இருக்கோ அதுல நம்ம வந்து we will try to create a artificial quantity. அது ஒண்ணு. மத்தபடி அவ்வளவுதான் சிவா. 100 யூனிட்ஸ் இன்டூ 2.5 ப்ராஃபிட் பர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய் 50 பைசா. அப்போ ஒன்னா பார்க்கலாம் சிவா. இப்போ ஏ மேனுஃபேக்சரர் இருக்காரு. ட்ரெஸ் சைஸ் 1. இப்போ இனிஷியல் ப்ராப்ளம் இருந்ததுல சிவா, அந்த இனிஷியல் ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஏ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5. இப்போ 2.5 பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 யூனிட்ஸ் இன்டூ 2.5 250. ஓகேவா? அடுத்தது என்ன அலோகேட் பண்ணியிருக்கோம் நம்ம? 4 A4ல அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ 50 யூனிட்ஸ் இங்க 50 யூனிட்ஸ். அதுல வந்து ரிலவெண்ட் இது பார்த்தீங்கன்னா 2. ஸோ தட் இன்டூ 200. ஓகேவா சிவா? அதே மாதிரி பி புரியுறதா சிவா? 450 யூனிட்ஸ் தேர்ட். என்ன சிவா? ரெக்கார்டிங் போயிட்டே இருக்கு. பி வந்து 3ல வந்து 450 யூனிட்ஸ். இது வந்து சிவா இப்போ ரெக்கார்டிங் ஆகுது சிவா. திடீர்னு அது ரெக்கார்டிங் சேவ் ஆகிற டைம்ல ஏதோ சம் ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா நேத்திக்கும் எனக்கு ரெக்கார்டிங்கே எதுவுமே பண்ண முடியல. பேக் எண்ட்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்றாரு சார். ஆனா இன்னைக்கு மோஸ்ட்லி எனக்கு ரெக்கார்டிங் பக்காவா வந்துரும். வரலன்னா சொல்லுங்க, திருப்பி வேணா சொல்லி தர்றேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டோம் சிவா. லாஸ்ட் வீக் தான் சார் உட்காந்து பார்த்துட்டாரு. பட் தெரியல என்ன ப்ராப்ளம் தெரியல. பட் கண்டிப்பா நான் 99% ரெக்கார்டிங் த்ரூ ஆயிடும்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை இது ஏதாவது ப்ராப்ளம் வந்து திருப்பி உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்லித் தரேன். 450 பில 3. ஸோ பில 3ன்னு வரும்போது இந்த பாயிண்ட் 5.5 அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் என்னெல்லாம் அலோகேட் ஆயிருக்கோ 450 இன்ட்டு 5.5 அந்த மாதிரி. ஸோ சி 50 எல்லாம் போட்டால் 3850 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருது. இது இல்லஸ்ட்ரேஷன் 19. 20 வந்து சிவா நான் வந்து சாப்பிட்டுட்டு மட்டும் வரட்டுமா சிவா? நான் சாப்பிடல கத்தாலேருந்து. இப்போதைக்கு இந்த ரெக்கார்டிங் ஒரு நிமிஷம் நான் இப்போ இது பண்ணி அமுச்சு விட்டுடுறேன். நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன் சிவா. ஒரு மாத்திரை மட்டும் போடணும். நான் போட்டு மட்டும் வந்துடுறேன். நான் ஒரு ஒரு 1:45 அப்படி கனெக்ட் பண்றேன் சிவா அகைன். சரியா? சரி கண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா மார்னிங்? சரி ஓகே. ஒரு நிமிஷம்